வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது சென்னை மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரி. இந்த இடத்துல ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்கார் தூண்டில் போட்டு. இந்த புழல் ஏரி வந்து சென்னை மாவட்டத்தில் முக்கியமான நீர் ஆதாரம், அதாவது குடிக்கிறதுக்கான நீர் ஆதாரத்துக்கு ஒரு முக்கியமான ஏரி இது. இது வந்து கிட்டத்தட்ட 100-150 வருஷத்துக்கு மேலே பழமையான ஏரி. அந்த காலகட்டத்தில் 1990, 95, 2000 வரைக்கும் இந்த புழல் ஏரியிலேருந்து வெளியில் வர தண்ணி வந்து இந்த பக்கம் மாதாவரம் தாண்டி வடபெரும்பாக்கம், அப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா திருவத்தூர் கிட்ட ஆண்டார்குப்பம், இந்த பகுதிகளெலாம் வயல் விவசாயம் நடந்தது. அதுக்கு இது பாசனமாகவும் அமைஞ்சுது. இங்கேருந்து வெளியே வர காவா, அந்த காவா வந்து அந்த பக்கத்தில் இருக்குது. இதுக்கு தெற்கா இப்போ காமிக்கிற ஏரியாவிலேருந்து தெற்கால இருக்குது அந்த ஷட்டர் ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 18.50 ஸ்கொயர் கிலோமீட்டர். 18.50 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இது எந்த ஊரெல்லாம் சுற்றி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாரவாரி குப்பம். இப்போ நாங்கள் நிற்கிறது நாரவாரி குப்பம்ன்ற ஒரு கிராமம். அதாவது இதுக்கு பேர் ரெட் ஹில்ஸ். இந்த இடத்துக்கு பேர் இது புழல் ஏரி. புழல் பகுதியை கவர் பண்ணிட்டு அப்படியே அம்பத்தூர் கள்ளிக்குப்பம், அப்படியே போனீங்கன்னா கள்ளிக்குப்பத்து சூறாப்பேட்டை, அந்த ஏரியாவெல்லாம் கவர் பண்ணுது. அப்படியே சுற்றி வந்து திருமுல்ல வாயிலுக்கு பின்னாடி இருக்கிற லட்சுமி அம்மன் கோயில், இந்த லட்சுமிபுரம், அந்த மாதிரி ஒரு சில பகுதியெல்லாம் கவர் பண்ணி அப்படியே உங்களுக்கு இந்த பக்கம் வந்து காந்தி நகர், ரெட் ஹில்ஸ் அருகாமையில் உள்ள காந்தி நகர், இந்த பகுதியெல்லாம் கவர் பண்ணுது. இன்னும் இதில் விடுபட்ட கிராமங்கள்லாம் நிறையா இருக்கலாம். யாருன்னா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இது வந்து ஒரு முக்கிய நீர் ஆதாரம். இது நீங்கள் பாருங்கள், இது எவ்வளோ பெருசு, இதனோட பரப்பளவு, இதோட நீர் இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இதை பாருங்கள். இது வந்து ஒரு பகுதி தான், புழல் ஏரியோட ஒரு பகுதி, வடப்பகுதியை தான் நான் காமிக்கிறேன். இதோட தெற்கு பகுதி அந்த பக்கம் இருக்குது. புழல் பகுதியிலேருந்து வரும். புழல், காவாங்கரை, தண்டல் கழனி, அந்த பகுதியிலேருந்து வருது. புழலோட ஒரு பகுதி தான். இதனோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 18.50 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்டது. இது நல்லது நண்பர்களே. எங்கள் வீடியோவை பார்த்து ரசிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.